வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இதில் எப்படின்னா எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ன்றது இந்த மந்தோட நிறைவடையுது. ஸோ நீங்கள் 7 நாட்கள், ஸோ கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக 7 நாட்கள் தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் பண்ணலை அப்படின்னா வந்து விண்ணப்பிச்சிருங்க. இந்த எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ சிங்கிள் பேஜ்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அதை வந்து கொடுங்க. ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாமா, அப்புறம் வந்து தேர்வு மையங்கள் எங்கே இருக்கும், ஸோ வந்து தேர்வுகள் எங்கே குறிப்பிட்டு நடக்குன்றதெல்லாம் நிறையா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே தான் வந்து பணியிடங்கள் அப்படின்றது இருக்கும். வேறு மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது அங்கே போய் தான் பணி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது. அதேமாதிரி எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு சென்னையில் மட்டும்தான் இருக்குது. சென்டர் வேணால் தேர்வு மையங்கள் அதிகமான நபர்கள் விண்ணப்பிக்கும் போது 2 மாவட்டங்களையோ 3 மாவட்டங்களையோ தேர்வு மையங்கள் அப்படின்றத அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கிடையாது. ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு. மேக்ஸ் வந்து 50 கேள்விகள்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அது தெளிவாக வந்து சொல்லியாச்சு. 25 கேள்விகள் குறைந்தபட்சமாக இருக்கும். 50 கேள்விகள்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதேமாதிரி இந்த எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூன்னு 2 பேஸ் பண்ணி இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 170 மதிப்பெண்களுக்கும் இன்டர்வியூ 30 மதிப்பெண்களுக்கும் இருக்குது. 200 கேள்விகள் 170 மதிப்பெண்கள், ஒரு கேள்விக்கு 0.85 மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஆல்ரெடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் லாஸ்ட் டைமில் எக்ஸாமினேஷன் டேட் வந்து வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 29/8 லாஸ்ட் டேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷன் ஸோ மத்திய கூட்டுறவு வங்கியும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லியில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் புக்ஸ் பொறுத்தளவுக்கு 2 புத்தகங்கள் வந்து தரோம். அதே மாதிரி நமக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவுக்கு டோட்டலாக 4 புத்தகங்கள், மொத்தம் 6 புத்தகங்கள் அப்படின்றது இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே நம்ம கொடுக்குறோம். ஸோ 6 புக்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத ஆப் மூலியமாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு சாம்பிள் பார்த்துட்டு கூட புக்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நியூவாக அட்மிஷன் ஆன சார், எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஐடியாவுமே இல்லை, ஸோ புக்ஸ் வாங்கி படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாமான்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இதே மாதிரி போன டைம் டிஆர்பி எக்ஸாமினேஷன் 2023 லாஸ்ட் டைமில் நம்மள்கிட்ட புக்ஸ் வாங்கி படித்தவங்க தான் எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய புக்ஸ் அப்படின்றது வேல்யூபிளாக இருக்கும். ஸோ சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐசிஎம் ஸ்டூடெண்ட் இப்போ தான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான 2ஆம் பருவத் தேர்வுக்கான புத்தகங்கள் அப்படின்றது கொடுக்கறது கொஞ்சம் காலதாமதமாகும். அதே ஃபஸ்ட் செமஸ்டர் புக்கும் இன்னும் கொடுத்தாங்களா என்னன்றது கூட தெரியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நாங்கள் ரிசீவ் பண்ணல சார்ன்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கூட நம்மளுடைய புத்தகங்களை வாங்கி படித்து எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணலாம். தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கான கிளாஸ் வந்து ஈவினிங்காக வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கும் பொது அறிவு மற்றும் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் சம்மந்தமாக கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஐசிஎம்முடைய அட்மிஷன் அப்படின்றது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் டேரெக்டாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான டைமிங் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஒரு வாரம் தான், கரெக்டாக 29. ஸோ லாஸ்ட் நாள் வரைக்கும் இழுக்காமல் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க. தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.